ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு விவசாயிகள், அதாவது பொதுவாக விவசாயிகளுக்கு மத்தியில் காமனாக எழக்கூடிய ஒரு டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க சரிங்களா, உரம் வாங்குறதுக்கு. அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னா டேபிள் மேலே இந்த டிஏபியும் யூரியாவையும் பாட்டில்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அதை பார்த்துட்டு சந்தேகம் இருக்கும், என்னடா இவங்க இது விற்காத சரக்கு இது விற்பானா, இல்லை ஏதாவது விற்க சொல்லிக்கு இது கொடுத்துட்டாங்களா, நம்ம தலையில் கட்டிடுவானோ, இதை வாங்கி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை ஈல்டு வருமா, இல்லை மண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணாமே இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நேனோ டிஏபியும் நேனோ யூரியாவும் அதிக அளவில் யூஸ் பண்ணப்படலை. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஈல்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, இந்த நேனோ யூரியாவும் டிஏபியும் நீங்கள் ட்ரென்ச்சிங், அதாவது தண்ணியில் வந்து வேர் மருந்தா வந்து கொடுத்துக்க முடியாது சரிங்களா. வேரில் ஊற்றி விடுறதோ இல்லை ட்ரிப்பில் கொடுக்குறதோ இல்லை தண்ணி கட்டுறப்ப ட்ரம்மில் ஊற்றி கரைச்சி விடுறதோ இந்த விஷயத்த வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங்கில் மட்டும்தான் இதை வந்து செயல்படுத்த முடியும். அது ஒன்றே ஒன்று தான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இதை யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட யூசேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேனோ ஃபெர்டிலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்க. அதாவது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் தான் நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சென்டிமீட்டர் எவ்வளோ சின்னதாக இருக்கும், மில்லிமீட்டர் எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதுலேயும் நேனோமீட்டர்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஒரு மூட்டை யூரியா வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மேட்டர்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த நேனோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கண்டுபிடிக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய் உப்பு கேட்டோம்னா உப்பு வந்து கிடைக்காது சரிங்களா. இல்லை லோடு வரலன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கம்பெனியே எங்களுக்கு தரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாம் ஏற்படுறப்ப விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கறக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது. இந்த நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த வடிவத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, நம்மளோட வெஸ்டா பக்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நேனோ ஃபெர்டிலைசர் அந்த ஒரு டெக்னாலஜி, அதாவது லிக்விடா கொடுக்குறாங்க சரிங்களா. நம்ம வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, இந்த பக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டைரக்டா வந்துட்டு தண்ணியில கொடுக்கலாம், இல்ல மரத்துக்கு மரம் விடலாம், இல்லைன்னா ட்ரிப்ல வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குங்காட்டி இதை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த நேனோ ஃபெர்டிலைசர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்ப்ரேயிங் பண்றது மூலமா தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ப்ரேயிங் பண்றதுக்கு பயப்பட்டு தான் நம்ம இதுல நிறைய விவசாயிகள் வந்து யூஸ் பண்றது இல்லை. அது ஒரே ஒரு காரணம் தான், நம்மளோட யூசேஜ் வந்து கம்மியா இருக்கிறதுக்காக. சரி, இது வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு நேனோ டெக்னாலஜிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஆனா இதை வந்து ஃபெர்டிலைசர்ஸ்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்மளோட ஷார்டேஜ் ஆகுது பாத்தீங்களா, நம்மளுக்கு உரம் கிடைக்கிறதுல இருந்து, அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறக்காக உர கம்பெனியில இருக்க R&D டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் நேனோ டெக்னாலஜி, அதாவது நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, நேனோ யூரியா, டிஏபி, அப்புறம் பொட்டாஸ், இது மூணுமே வந்துட்டு நேனோ, அதாவது பாட்டில் வடிவத்தில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணாம போயிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா ஸ்ப்ரேயிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஈல்டு, உங்களுக்கான ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கும். சரி, இந்த நேனோ ஃபெர்டிலைசர்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது யூஸ் பண்றதுனால என்ன நன்மைகள் நடக்கும் அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 10 மூட்டை எடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறப்ப இதுல ஒரு 10 பாட்டில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மூட்டை எடுத்துட்டு வரக்கான வேலையும் நம்மளுக்கு மிச்சம், ஆள் கூலியும் நம்மளுக்கு மிச்சம். இல்ல மூட்டையில இருக்கக்கூடிய உப்பை பிரிச்சு கொட்டணும்னா அப்படின்னு நம்மளுக்கு ஆள் கூலி வந்து தேவைப்படும். அதுக்கான கூலி வந்து நிறைய போயிட்டு இருக்கும். அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையா நம்ம பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அவங்க வேலை செய்யறது நம்மளுக்கு பிடிக்கலன்னா அதுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வரும். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம்னா அதை வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கவும் முடியும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கான ஈல்டும் நல்லா கிடைக்கும். இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு போர்ஷன்ல தான் வந்து கொடுப்பீங்க. அதாவது இப்ப 100 கிலோ ஒரு இடத்துல வந்து போட்டுறீங்க. போட்டதுக்கு அப்புறம் அது வந்து செடி எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இந்த வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நிலத்தடி நீர், அதுக்குள்ள போய் அதை வந்து மாசுபடுத்தும். இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றப்ப அந்த ஒரு விஷயம் வந்து தவிர்க்கப்படும். அதாவது நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் தான் கொடுக்க போறோம். அதை வந்து செடி வந்து கன்சியூம் பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமா இருக்காது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.
டைமிங் தாங்க. டைமிங்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கொண்டு போய் போடுறீங்க. அது வந்து கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வேர் எடுக்கும். ஆனா இது வந்துட்டு அப்படி இல்லை, டைரக்டா லிக்விடா இருக்கு. போய் வேர்கிட்டயே கொடுக்குறீங்க ஆர் ஸ்ப்ரே பண்றீங்க. அப்படிங்கிறப்ப எடுத்தோடனே அந்த நேனோ சைஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இலைத்துளி வழியா உள்ள போய் டைரக்டா தண்டுக்கு வந்து போயிடும். நல்ல ஒரு ஊட்டச்சத்தா செயல்படும். நம்மளுக்கான ஈல்டும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, இது ஒரு டைம் மட்டும்தான் செயல்படுமா அப்படின்னா இல்ல. நீங்க ஸ்ப்ரே பண்ணிடுறீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அது செயல்படும். அதுக்கப்புறம் ரெஸ்டா இருக்கும். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் செயல்படும். ஆனா ஃபெர்டிலைசர்ல வந்து நீங்க கொட்டிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஒரே முட்டை ஒரு டைம் தான் வந்து அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆயிரும். செடி வந்து எடுத்துக்காது. தேவையான உணவு மட்டும் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வேஸ்டா போயிடும். இதுல ஒரு 10 நாள் கேப் விட்டு வர்றப்ப நம்மளுக்கு எப்பப்ப செடிக்கு தேவையோ அப்பப்போ ஊட்டச்சத்து வர்றப்ப நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செடிக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அளவு மட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஃபெர்டிலைசரை வந்து தயாரிச்சுக்க முடியும். நம்ம செடிக்கு எந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம். நம்மளோட மண்ணோட ஒரு டைமிங்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து கெட்டு போகாது. எவ்வளவு டைமிங்ல வந்து கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் வாங்க. இதுல டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, நம்மளுக்கு இதோட காஸ்ட் வந்து ஹை. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து நான் விற்கிற இடத்துல வந்து சொல்லலை, ப்ரொடக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, இந்த நேனோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் யூசேஜஸும் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கங்காட்டி அவங்க வந்து ஒட்டுக்கா வந்து தயாரிக்கவும் முடியாது. ஒரு பேட்சாக தான் தயாரிக்கிறாங்க. அதனால அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்குங்காட்டி நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து அதிகமா கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த நேனோ ஃபெர்டிலைசர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு விலங்குகள், மனிதர்கள், அப்புறம் தாவரங்களுக்கே கூட ஹார்ம்ஃபுல் டிசீசஸ், அதாவது பார்த்துட்டீங்கன்னா நச்சுத்தன்மையா வந்து செயல்படும். ஸோ அது ஒரு காரணம் இருக்கு. இதோட முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம வந்து இப்படித்தான் பயன்படுத்தணும். அதாவது ஒரு ரெகுலாரிட்டி வந்து இல்லை. இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரிவிக்கப்படலை. எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அதனால இதை வந்து யூஸ் பண்றது லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து தப்பு. ஒரு கண்டுபிடிப்பு வருது, விவசாயத்துக்கு வருதுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த நேனோ டிஏபியும் நேனோ யூரியா ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப வருஷம், அதாவது 2020 இருந்தே எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த 2 ப்ராடக்ட்டும் நீங்க தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கடைகள்ல வந்து கொடுப்பாங்க, நீங்க வந்து வேண்டான்னு சொல்லவே வேண்டாம். இங்க இல்லைன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அதனாலதான் கடைக்காரங்க கொடுக்க ஆரம்பிக்கிறது. நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு டைம்னாச்சு வாங்கி யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த வெஸ்டா பக்கெட்ஸ் எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துறேன், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி மூலமா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.